அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில நாம சோலார் பவர் சிஸ்டம்ஸ் அப்படின்னா என்ன? அத பத்தின ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் பத்தி தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாட் இஸ் சோலார் பவர் சிஸ்டம்ஸ்? சோலார் பவர் சிஸ்டம்ஸ் அப்படின்னா என்னன்னா, சிம்பிளா சொல்லணும்னா லைட் எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. நம்ம சன்லைட்ல இருந்து கிடைக்கிற லைட் எனர்ஜிய எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி நமக்கு தேவைக்கு ஏத்த மாரி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதுதான் சோலார் எனர்ஜி. அடுத்து வாட் இஸ் சோலார்? சோலார்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, முன்னாடி சொன்ன மாதிரி தான். இப்போ சோலார்லேருந்து கிடைக்கிற சன்னுலேருந்து கிடைக்கிற சோலார் பவரை யூஸ் பண்ணிக்கிறோம். அது எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, சம் பிவி செல்ஸ், ஃபோட்டோ வோல்டிக் செல்ஸ் மூலியமா சன்லைட்டை அப்சர்வ் பண்ணி எலக்ட்ரிக் கரண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம். இதை மோஸ்ட்லி டே டைமில் சன் அவைலபிளாக இருக்கும்போது நம்ம பயன்படுத்திக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் ஃப்ரீ, காஸ்ட் உங்களுக்கு கட் ஆகும். ரிமோட் ஏரியாஸ்க்குலாம் இதை நம்ம பயன்படுத்திக்க முடியும். அதாவது கிரிட்லெஸ் ஏரியாவுக்கு, கிரிட் பவரே எங்கே அவைலபிள் இல்லையோ அந்த ஏரியாவுக்கும் நம்ம இதை பயன்படுத்திக்க முடியும். அடுத்தது சோலார் பேனல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது சோலார் பேனல் அப்படிங்கிறது ஒரு பி டைப் அண்ட் என் டைப் சிலிக்கானால் ஆன ஒரு செல் தான் சோலார் செல். இது ஒரு செமிகண்டக்டர் டிவைஸு. ஸோ செமிகண்டக்டர் டிவைஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ அதாவது ஒரு தூண்டுதல் கொடுத்தா மட்டும்தான் அந்த செமிகண்டக்டர் டிவைஸ் கண்டக்ட் ஆகும். ஸோ சோலார்லேருந்து கிடைக்கிற ஃபோட்டான்ஸ் தான் அதோட தூண்டுதல். ஃபோட்டான்ஸ் அந்த செல் அப்சர்வ் பண்ணி அதன் மூலிமா ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கிரியேட் ஆகும். அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸில் தான் நமக்கு பவர் ஜென்ரேட் ஆகுது. அந்த பவரை நம்ம வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் பேசிக்காக மட்டும்தான் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது சோலார். சோலார் சன்லைட், அதாவது சன்லைட் எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் ஆகுது. அந்த கன்வெர்ட் ஆகிற எலக்ட்ரிசிட்டி எப்படின்னா யூஸபிள் பவருக்காக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். சன்னிலிருந்து கிடைக்கிற பவர் நம்ம அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிட முடியாது. அது நாட் யூஸபிள் பவராக தான் இருக்கும். அது நம்ம யூஸபிள் பவருக்காக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அந்த கன்வெர்ட் பண்ணுறதுக்கு சில மெத்தட்ஸ், சில டெக்னிக்ஸ் இருக்குது. அந்த டெக்னிக்ஸ் அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அந்த கன்வெர்ட் ஆன பவரை நம்ம வீடுகளுக்கு இன்வெர்ட்டர் மூலிமா டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ண பவர் போக பேலன்ஸை கிரிட்டுக்கு நம்ம எக்ஸ்போர்ட்டும் பண்ணலாம். அடுத்தது சோலார் பேனல் டைப்ஸ். சோலார் பேனல் டைப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். அதில் பார்த்துட்டிங்கன்னா பாலிகிறிஸ்டலின் சோலார் செல், மோனோகிறிஸ்டலின் சோலார் செல், மோனோபர்க், ஹாஃப் கட். அதில் பார்த்தீங்கன்னா மோனோஃபேஷியல், பைஃபேஷியல் 2 டைப் இருக்குது. அடுத்தது என் டைப் டாப்கான் மாடியூல். இது இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம வர்ற மாடியூல். அதாவது பாலிகிறிஸ்டலின் சோலார் செல் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அப்படின்னா, பாலிகிறிஸ்டலின்னா பல செல்களால் ஆனது தான் சிலிக்கான் மட்டுமே அதில் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பல செமிகண்டக்டிவ் டிவைஸ் யூஸ் பண்ணி தான் இந்த பாலிகிறிஸ்டலின் சோலார் செல்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து மோனோகிறிஸ்டலின் சோலார் செல் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் செல் மூலிமா நம்ம சோலார் பிளேட்ஸை கிரியேட் பண்ணியிருந்தால் அது மோனோகிறிஸ்டலின் சோலார் செல். ஓகே, இப்போ முதல்ல நமக்கு கிடைச்சிட்டு இருந்தது பாலி பேனல் தான் நமக்கு கிடைச்சிட்டு இருந்தது. நம்ம ஏன் அடுத்தது மோனோக்கு போனோம் அப்படின்னா, அதாவது பாலி பேனலில் லைட் உங்களுக்கு ஜாஸ்தி இருந்தால் மட்டும்தான் பவர் ஜென்ரேஷன் இருக்கும். மோனோ செல்லில் கொஞ்சம் லைட் இன்டென்சிட்டி கம்மியாக இருக்குது, சன்லைட் கம்மியாக இருக்குது அப்படின்னா கூட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மோனோகிறிஸ்டலின் சோலார் செல் பார்த்தீங்கன்னா லோ லைட் இன்டென்சிட்டியில் இது ஒர்க் ஆகும். அடுத்தது மோனோபர்க், ஹாஃப் கட். ஓகே, இப்போ நம்ம செல்ஸை வச்சு தான் சீரியஸ், பேரல் அந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்து தான் ஒரு சோலார் பேனல் கிரியேட் பண்ணுறோம். ஓகே, இப்போ சோலார் பேனல் நம்பர் ஆஃப் செல்ஸை சீரீஸ் பண்ணிகிட்டே போகிறோம், பேரல் பண்ணிகிட்டே போகிறோம். அதனால் ஒரு சோலார் பேனல் உருவாகுது. அப்போ அதோட சைஸ் நம்ம பேனலோட கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் மோனோபர்க், ஹாஃப் கட் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி உள்ள வருது. இப்போ சோலார் பேனலோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணாமையே நம்ம அதோட பவர் ரேட்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அதுதான் இந்த மோனோபர்க், ஹாஃப் கட் டெக்னாலஜி. இதில் பார்த்தீங்கன்னா மோனோஃபேஷியல், பைஃபேஷியல் 2 டைப் இருக்குது. மோனோஃபேஷியலுங்கிறது சோலார் பேனல் மேலே மட்டும்தான் கிளாஸ் இருக்கும். பைஃபேஷியலுங்கிறது
சோலாரோட மேல் பகுதியும் பின்பகுதியில் 2 பகுதியிலையும் வந்து கிளாஸஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ஷன் மூலியமாவும் கிடைக்கிற லைட்டை வந்து பவராக வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும் இந்த பைஃபேஷியல் சோலார் பேனலில். இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக இந்த சோலார் பேனல் தான் வந்து மார்க்கெட்டில் வந்து நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. அடுத்தது என் டைப் டாப்கான் மாடியூல். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற சோலார் பேனல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது முதல் 3லேயே யூஸ் பண்ண டைப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பி டைப் செல்லால் ஆனது. அதாவது அதிகமான பி டைப் செல், கம்மியான என் டைப் செல்லால் ஆனது. இது வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான என் டைப், கம்மியான பி டைப் செல்லால் ஆனது தான் வந்து இந்த என் டைப் டாப்கான் மாடியூல். இந்த என் டைப் டாப்கான் மாடியூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எஃபிஷியன்சி வந்து உங்களுக்கு வந்து 10 to 15% வந்து நார்மல் பேனலை கம்பேர் பண்ணும்போது வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இது இப்போ நமக்கு லேட்டஸ்ட்டாக அவைலபிளாக இருக்கிற டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி மூலிமா நமக்கு 670 வாட்ஸ் வரைக்கும் நமக்கு சோலார் பேனல்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது சோலார் சிஸ்டம் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். சோலார் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சூரிய ஒளியில் இருக்கிற போட்டான்ஸை வந்து சோலார் பேனல் அப்சர்வ் பண்ணிவிட்டு அதை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கிரியேட் ஆகுது. அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் மூலிமா ஒரு வோல்டேஜ் வந்து வரும். அந்த வோல்டேஜை வந்து நம்ம டைரெக்டாக வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ யூஸபிள் வோல்டேஜுக்கு கன்வெர்ட் பண்ணுறது தான் இந்த சார்ஜ் கண்ட்ரோலர். இந்த சார்ஜ் கண்ட்ரோலர் வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நாட் யூஸபிள் வோல்டேஜை வந்து யூஸபிள் வோல்டேஜ், அதாவது யூஸபிள் பவருக்காக வந்து கன்வெர்ட் பண்ணிடுவோம். கன்வெர்ட் பண்ணி இந்த பேட்டரியில் வந்து ஸ்டோர் பண்ணிக்குவோம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா, ஒரு சோலார் பேனல் வந்து ஒரு 100 வோல்ட்ஸ் வருது அப்படின்னு எடுத்துக்கலாம். பேட்டரி வந்து 24 வோல்ட்டு தான் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த 100 வோல்ட்டை அப்படியே கொண்டு போய் இன்வெர்ட்டரில் கொடுத்தா இன்வெர்ட்டர் வந்து உங்களுக்கு ஃபால் ஆயிடும். அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சார்ஜ் கண்ட்ரோலர் இந்த 100 வோல்ட் என்ன பண்ணும் அப்படின்னா 24 வோல்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிடும். அந்த 24 வோல்ட் எடுத்து இன்வெர்ட்டருக்கு கொடுப்பாங்க. ஸோ அப்போ இன்வெர்ட்டர் வந்து சேஃபாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த இன்வெர்ட்டர் 24 வோல்ட் டிசியை வந்து 230 வோல்ட் ஏசியாக வந்து கன்வெர்ட் ஆகிறதுக்கான டெக்னாலஜி வந்து இந்த இன்வெர்ட்டரில் இருக்கும். அது வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம யூஸபிள், அதாவது நம்ம அப்ளையன்சஸ், ஹோம் அப்ளையன்சஸ், கமர்ஷியல் யூசர்ஸ், இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்துக்கும் வந்து நம்ம வந்து இதை வந்து பயன்படுத்திக்க முடியும். இது பேசிக்காக சோலார் பேனல் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி இப்போ நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது சோலார் சிஸ்டம் டைப். இப்போ இந்த சோலார் சிஸ்டம் அந்த இன்வெர்ட்டர், அந்த கண்ட்ரோலர், சார்ஜ் கண்ட்ரோலர், அதை பற்றி நம்ம முதல்ல பார்த்தோம். அது என்ன மாதிரி டைப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தா ஆஃப் கிரிட் சோலார் சிஸ்டம், ஆன் கிரிட் சோலார் சிஸ்டம், ஹைப்ரிட் சோலார் சிஸ்டம். அதாவது ஹைப்ரிட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, ஆஃப் கிரிட் ப்ளஸ் ஆன் கிரிட் இந்த ரெண்டும் ஒரே சிஸ்டத்தில் இருந்தால் அதுதான் வந்து ஹைப்ரிட் சோலார் சிஸ்டம். ஆஃப் கிரிட் சோலார் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சன்லைட் வந்து சோலார் பேனல் அப்சர்வ் பண்ணுது. அந்த அப்சர்வ் பண்ணுற பவரை அதாவது சார்ஜ் கண்ட்ரோலருக்கு வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம். சார்ஜ் கண்ட்ரோலர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம ரெக்கையர் டிசியாக வந்து கன்வெர்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சோலார் பேனல் வந்து ஒரு 100 வோல்ட் கொடுக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டா, இந்த பேட்டரி வந்து இதில் ஒரு 3 பேட்டரி இருக்குது. இந்த 3 பேட்டரி வந்து 36 வோல்ட். அப்போ அந்த 100 வோல்ட்டை 36 வோல்ட்டுக்காக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அந்த கன்வெர்ட் பண்ண வோல்டேஜை வந்து இன்வெர்ட்டருக்கு கொடுக்குறோம். அந்த இன்வெர்ட்டர் 230 வோல்ட் ஏசி, அதாவது யூஸபிள், அதாவது ஹவுஸ் ஹோல்டு யூஸபிள் பவருக்காக வந்து கன்வெர்ட் பண்ணிக்குது. கன்வெர்ட் பண்ணி இந்த இடத்துல ஹவுஸ் மட்டும்தான் இல்லை, ஹவுஸ், கமர்ஷியல் யூசேஜ், இண்டஸ்ட்ரீஸ் எதுவாக வேணால் இருக்கலாம். நமக்கு தேவையான ரெக்கையர் வோல்டேஜை வந்து கன்வெர்ட் பண்ணி இந்த இன்வெர்ட்டர் வந்து கொடுத்துருது. இந்த இன்வெர்ட்டருக்கும் சில லிமிடேஷன்ஸ் இருக்குது. அதாவது வந்து 1 கிலோ வாட், 2 கிலோ வாட், 800 வாட்ஸ், 5 கிலோ வாட், 10 கிலோ வாட், 100 கிலோ வாட், 1 மெகாவாட், அந்த மாதிரி வந்து சில லிமிடேஷன்ஸ் இருக்குது. அந்த லிமிடேஷன்ஸ் படி நம்ம வந்து இந்த இன்வெர்ட்டர் வந்து எவ்வளோ கிலோ வாட் பவருக்கு நம்ம சூஸ் பண்ணுறோமோ அந்த பவருக்குள்ளே மட்டும்தான் வந்து இந்த இன்வெர்ட்டர் வந்து ஒர்க் ஆகும். அதுக்கு மேலே வந்து நமக்கு பவர் தேவைன்னா இந்த இன்வெர்ட்டர்னால வந்து ஆப்ரேட் பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து இந்த ஆஃப் கிரிட் சோலார் சிஸ்டம். அடுத்து ஆன் கிரிட் சோலார் சிஸ்டம். ஆன் கிரிட் சோலார் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து இதுக்கு அந்த லிமிடேஷன்ஸ் இல்லை, பவர் லிமிடேஷன்ஸ் இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்வெர்ட்டரை வந்து ஜஸ்ட்டு வந்து ஸ்விட்ச் பாக்ஸ் மூலிமா வந்து மீட்டர் பாக்ஸில் இங்கே இந்த மீட்டர் பாக்ஸ் வந்து ஒரு பைடைரக்ஷனல் மீட்டர்னு எடுத்துக்கலாம் நம்ம. இந்த பைடைரக்ஷனல் மீட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, கிடைக்கிற சோலார் பவரை இன்வெர்ட்டருக்கு நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். அதே மாதிரி லோடுக்கும் கனெக்ட் பண்ணிடுறோம். அதே மீட்டர் பாக்ஸ் மூலிமா கிரிட்டுக்கும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு 1000 வாட்ஸ் லோடு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது 2000 வாட்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த இன்வெர்ட்டர் 2000 வாட்ஸ் சோலார் வந்து ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ 1000 வாட்ஸை வந்து ஹோமுக்கு கொடுத்துட்டு பேலன்ஸ் 1000 வாட்ஸை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கிரிட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்ரும். அப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுற பவரை வந்து இந்த மீட்டர் வந்து மானிட்டர் பண்ணிக்கும். ஒரு வேளை வந்து நமக்கு சோலார் பேனல் 500 தான் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு, பட் இந்த 1000 நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா,
500 வந்து இன்வெர்ட்டர் மூலியமா எடுத்து ஹோமுக்கு குடுத்துட்டு, அத பேலன்ஸ் 500 ஈபில இருந்து எடுத்து மீட்டர் மூலியமா வந்து நம்ம வந்து அப்ளையன்ஸஸ்க்கு வந்து இந்த மாரி ஷேர் ஆயிக்கும். ஸோ நம்ம இன்கமிங் பவர், அவுட்கோயிங் பவர் இந்த 2யுமே இந்த மீட்டர் பாக்ஸ்ல வந்து மானிட்டர் பண்ணி, நெட்டா எவ்வளோ யூனிட்ஸ் வருதோ அந்த யூனிட்ஸ்க்கு மட்டும் நம்ம வந்து பில் ஜெனரேட் பண்ணிருவோம். இதுதான் வந்து ஆஃப் கிரிட் சோலார் சிஸ்டம் ஒர்க்கிங் மெத்தட். இது ஹைபிரிட் சோலார் சிஸ்டம். இந்த ஹைபிரிட் சோலார் சிஸ்டம்ங்கிறது முன்னாடியே சொன்ன மாதிரி ஆன் கிரிட் ப்ளஸ் ஆஃப் கிரிட் இந்த ரெண்டுமே ஒரே டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது தான் வந்து ஹைபிரிட் சோலார் சிஸ்டம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சோலார் பவரை வந்து நமக்கு கிடைக்கிற பவரை பேட்டரிக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும், உங்கள் லோடுக்கும் கொடுக்கும், எக்ஸிஸ்ட் பவரை கிரிட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணும். 3 வேலையை வந்து இது வந்து பண்ணுது. அப்போ வந்து இது பவர் கட் ஆகும்போது வந்து இது எஃபிஷியண்ட்டாக வந்து பேட்டரி ஸ்டோரேஜ் எடுத்து உங்கள் லோடுக்கு வந்து கனெக்ட் பண்ணிடும். ஆனால் ஆன் கிரிட் சோலார் சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பவர் கட் ஆயிருச்சு அப்படின்னா இந்த சிஸ்டம் வந்து டோட்டலாக வந்து ஸ்டாப் ஆயிடும். இது வந்து ஒர்க் ஆகவே ஆகாது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் வந்து ஆஃப் கிரிட் சோலார் சிஸ்டம் அதுக்கு போகிறது தான் வந்து பெட்டர் சாய்ஸு. ஸோ இது முழுக்க முழுக்க நம்ம பவர் இபி பில்லை வந்து கட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வந்து இந்த ஆப்ஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் கட் அதிகமாக இல்லாத பிளேஸ்க்கு வந்து இந்த மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பவர் கட் அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து இந்த ஆஃப் கிரிட் சோலார் சிஸ்டம் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பவரே இல்லாத இடத்துக்கு இந்த ஆஃப் கிரிட் சோலார் சிஸ்டம் அப்படிங்கிற மெத்தடை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்க முடியும். அடுத்தது இந்த ஹைபிரிட் சோலார் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த இடத்துக்கு எப்படி வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் வந்து இதை வந்து ஒன்றா ஆன் கிரிட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆஃப் கிரிட்டாக மட்டும்தான் நம்ம வந்து பயன்படுத்திக்க முடியும். இதை வந்து 2 in 1 ஆன் கிரிட் ப்ளஸ் ஆஃப் கிரிட்டாக வந்து பயன்படுத்திக்கிறதுக்கு நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டில் வந்து அனுமதி வந்து இது வரைக்கும் கொடுக்கப்படல. அனுமதி கொடுத்தா நம்ம வந்து ரெண்டையும் வந்து ஒரே நேரத்தில் வந்து நம்ம பயன்படுத்திக்க முடியும். ஓகே, இது வரைக்கும் நம்ம சோலாரை பற்றி கொஞ்சம் பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோவில் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். அதாவது சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர்னு சொன்னால் அந்த சார்ஜ் கண்ட்ரோலர்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுது, அதோட டைப்ஸ் என்ன, அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த இன்வெர்ட்டர் ஆன் கிரிட் ஆஃப் கிரிட்டை மேலோட்டமாக பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து எப்படி சோலார் பேனல்ஸ் இன்ஸ்டால் பண்ணலாம், எப்படி லோடு கால்குலேஷன் பண்ணுறது, எப்படி ஒரு வீட்டுக்கு எவ்வளோ பவர் தேவை அப்படிங்கிறது நம்ம சூஸ் பண்ணுறது, இதை பற்றி எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவை சோலார் ரிலேட்டடாக ஏதாவது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.